ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஃபியூச்சர் ட்ராவல் ஸ்டோரி யூடியூப் சேனல். வாழ்க்கைங்கிறது வாடுறது தான். சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம்னா அதுதான் மனநிறைவான வாழ்க்கைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இன்றைக்கி நான் ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன். அது வந்து 6 இயர்ஸ் என்னோட ட்ராவல் பண்ண ஃபோன் ஒன்று கொரோனா டைம்லேருந்து. அந்த ஃபோன் நான் இன்னுமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டோரேஜ் பிரச்சனைனால புது ஃபோன் ஒன்று வாங்கியாச்சு. அப்படியே சித்திரை புத்தாண்டுக்கு ரெடி ஆகிறதுக்காக ரோஸ் கலரில் ரெடி ஆகுவேன்ட்டு நல்லா பிங்கிஷாக ஒரு ஷல்வார், அதுக்கப்புறமா பொன்ஸ் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம பாடி லோஷன், க்ரீம், மஸ்காரெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போடல. க்ரீம், சன்ஸ்க்ரீன் அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே தோடு ஒரு யானை தோடு போட்டது அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. அந்த தோடு போட்டு அப்புறம் ரெடி ஆகிறதுக்காக போனேன். அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சாமிக்காக பூக்களை பறிக்க போயாச்சு. பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உண்மையாக சொல்லணும்னா இதெல்லாம் உரமே இல்லை, நம்ம தானாக அப்படியே வேடிகளில் இருந்த பூக்கள் தான். செம்பருத்தி பூலாம் அவ்வளோ அழகாக காய்ச்சி அப்படியே கடவுளுக்காகவே இன்னைக்கு பூத்துருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அப்படியே அதுக்கு ஒரு சளி விட்ட பிடுங்கிட்டு அதுக்கப்புறமா வாழைத்தார் அப்படியே வாசலுக்கு முன்னுக்கு அப்படியே காய்ச்சி தொங்க அவரை ஒரு சும்மா சைட் அடிச்சுட்டு அப்படியே வந்தால் பூக்கள் எல்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உண்மையாகவே பந்து பூவெல்லாம் அப்படி நம்ம மாலை கட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் இன்றைக்கி சித்திரை புத்தாண்டுக்கு சாமிக்கு இன்றைக்கி ஃபுல் டெக்கரேஷனுக்கும் பூ இருக்குடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பூக்களையும் பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் மாவிலையெல்லாம் எடுத்துகிட்டு சாமிக்கு டெக்கரேஷனை பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கே ஒரு 1 ஹவர் ½ அன் ஹவருக்கு மேலே ஆகிடுச்சு. ஃபுல்லாக டெக்கரேஷனை பண்ணால் பார்த்தோன்னே அப்படியே ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வெளியில் இருந்த சாமி எங்களோட குலதெய்வத்துக்கும் அப்படியே டெக்கரேஷனை பண்ணிட்டு பற்றி எடுத்துகிட்டு போனால் அதுக்குள்ளே அவ்வளோ எறும்பு. இந்த எறும்பெல்லாம் சாப்பிடும்போது கடவுளே சாப்பிட்ற மாதிரி ஒரு திருப்தி. அப்படியே கடவுளுக்கு வணக்கத்தை போட்டு அப்படியே குளிச்சு ரெடியாகி கோயிலுக்கு போக புறப்பட்டாச்சு. அங்கே போகிறப்ப அப்படியே பூக்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பூக்களெல்லாம் எடுத்துட்டு தலையில் கொஞ்சமாக வாங்கி வச்சுட்டு அப்படியே கோயில் கோபுரத்தை பார்த்தா அவ்வளோ பிரம்மாண்டமாக வானத்தை தொடுற அளவுக்கு இருந்துச்சு. அதை அப்படியே வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு ஃபேமிலியில் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட பீஸா இது வரைக்கும் போனதே இல்லை. ஹேட்டனில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. சரி அங்கே போகலாமே அப்படின்ட்டு போனால் அங்கே புதுசாக ஒரு இது ஆஃபரில் வந்துருந்துச்சு. அதை தான் ஆர்டர் பண்ணோம். கடைசியில் அது இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் சீசி பீஸா அப்படின்னு. இது காயா சுடுற தோசையே பரவாயில்லைங்கிற மாதிரி தான் கொஞ்சம் புளிப்பு அப்படி இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதை அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்படியே ஜூஸ் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்தா நல்லா இருந்துச்சு. ஓகே, இன்னைக்கு டே செம்ம ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை கைஸ். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி